தினம் ஒரு தியானம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 4 வசனம் 2. அழுது ஜெபம் பண்ணி ஆண்மகனை பெற்ற அந்த அன்னாள் மரண படுக்கையில் ஜெபம் பண்ணி எழும்பின எசேக்கியா ராஜா என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என பாடும் தாவீது. ராஜாவின் கட்டளைக்கு கலங்காமல் தினம் 3 வேளையும் ஜெபித்த அந்த தானியேல் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்றார் ஆண்டவர் இயேசு. ஜெபம் பண்ணி அற்புதம் செய்த அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்றான் அப்போஸ்தலனாகிய பவுல். எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபித்து ஜெயம் பெறுவோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென்.